நினைச்சிருப்பாங்க என்ன ஜன்னல் துணி பறந்துகிட்டு இருக்கு யாரும் பார்க்கல அப்படின்னு பார்த்தா நீ நடந்து போயிட்டு இருந்திருப்ப. அது வந்து அனிதா வரம் கிரீன் டிக் மை அம்மா ஹவுஸ். எஸ் ஏன்டா இப்படி சாப்பாட்டுக்காண்டி வண்டி எடுத்துட்டு வரமே இது மாதிரி இதுவா இல்ல பக்கமா 2 கிலோமீட்டர். அப்படியே ஒரு இன்னசென்ட்டான மூஞ்சி. இந்த மூஞ்ச பார்த்தா அப்படியே கொஞ்சம் போல இருக்கா. இங்க பாருங்க. நான் கேக்குறது பதில் சொல்லு. நான் பதில் சொல்றேன். நீ வந்து குளிர் பேச போனதுன்னு ஆசைப்பட்ட. இந்த பசியிலே இந்த நாயால எவ்வளவு நேரம் பேச முடியுது பாத்தீங்களா? இன்னும் இவளுக்கு நல்ல சாப்பாடு போட்டு தெம்பாக்குறீங்கன்னா என்ன இவ்வளவு நேரம் பேசுவாங்க. சாப்பிட்டு கிளம்பிடுன்னு சொன்னா சந்தோஷமா சாப்பிடுவேன். சோத்தாங்கையில அடிப்போம். எங்க அம்மாவே அதான் சாப்பிடணும்ன்ற நானு. ஒருத்தங்க பத்தி நினைச்சிருப்பீங்க திடீர்னு அவங்களை பத்தி சோஷியல் மீடியா வந்து நீங்க நம்பவே மாட்டீங்க. ஐயோ உங்களை நினைக்கலையே அந்த மாதிரி இவனை பத்தி ஒரு நாள் வரும் அப்படின்னு. அப்ப நீங்க நினைப்பீங்க அனிதா சொல்றதெல்லாம் கரெக்ட்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் vlogs. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கார் வாங்கின வீடியோக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஆமா பெரிய இதுவா அப்படின்ற மாதிரி இல்லாம ஆமா நீங்க வந்து என்னோட ஷூஸ்ல இருந்து பார்த்து நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாருமே விஷ் பண்ணீங்க, அது வந்து ரொம்ப நன்றிகள். அப்புறம் பிரபா வீடியோல வந்து இந்த காரோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஆமா என்னோட ஆனா அவங்க சேனல் தெரியாதவங்களுக்காக நானும் என் சேனல்ல நான் போட போறேன் என் காரோட ஃபீச்சர்ஸ் பற்றி. சரி ஓகே ஓகே. அப்புறம் வந்து நான் அதில் ஒன்று கேட்டிருந்தேன். பிரபா வந்து எனக்கு கிடைச்சது வந்து வரமா, நான் பிரபாக்கு கிடைச்சது வந்து வரமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போ எல்லாம் வந்து பிரபா அண்ணா இஸ் யுவர் வரம் அப்படின்னு போடுங்க. போத் ஆஃப் யூ வரம் டு ஈச் அதர். பிரபா அண்ணா தான் வரம் அப்படின்னு நிறைய பேர் போட்டிருக்காங்க. அவனை பற்றி யாருக்கும் தெரியல. அப்புறமா வந்து நிறைய பேர் எனக்கும் சப்போர்ட் பண்ணி அனிதா வரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அனிதா இஸ் a pure soul, ஹார்ட் ஒர்க்கிங் விமன் அப்படிலாம் சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. அது வந்து அனிதா வரம் கிரீன் டிக் எனக்காக வந்து போட்டிருக்காங்க. சில பேர் 2 பேருக்கும் போட்டிருக்காங்க. வந்து ரொம்ப நன்றி. எனக்கு கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்குமே. ஓகே vlog என்ன வந்து இது வந்து தேங்க்ஸ் கிவிங் vlog-ஆ? இல்ல தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். பட் இன்னைக்கு வந்து நான் அம்மா வீட்டுக்கு போக போறேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ அதுல வந்து என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்க கூட ஷேர் பண்ணி. அதிசயம் தான் அம்மா வீட்டுக்கு போறதுங்கிறது. 3 கிலோமீட்டர்ல வீடியோ வச்சுக்கிட்டு டெய்லியும் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகே. இன்னைக்கு நான் ஸ்டேட்டஸ் போட்டேன் எங்க அம்மாக்கு. கமெண்ட்ஸ் சாரி இந்த டிஎம் வாட்ஸ்அப்ல போட்டேன். வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்துட்டு விழுந்து சிரிக்கிறாங்க. எங்க அம்மா அப்படிதான்றாங்க. உங்க அம்மா உன்னையும் நினைச்சு எனக்கு வரை சிரிப்பு வந்துருச்சுன்றாங்க. அது என்ன வீடியோன்னு நான் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் காட்டுறேன் பாருங்க. எங்க அம்மா கிட்ட வந்து பேசினாலே போதும், ஒரு 1/2 மணி நேரம் பேசினா போதும். எனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் வந்து பெருசாகி விட்டுரும். உண்மையா எங்க அம்மா அப்படிதான் பண்ணுவாங்க எப்ப பார்த்தாலும். அதனால நான் ஸ்டேட்டஸ் வச்சு நான் சொல்லாமே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரே சிரிச்சு இதுவாயிடுச்சு. அதுவும் என் குடும்பத்தை தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து பயங்கரமா சிரிச்சு டிஎம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஓகே சாரி வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே. அப்படி அன்பான என்னோட அம்மாவை பார்க்க போலாம் வாங்க. அதுனாலதான் இது. சரி நான் ஒரு பார்சல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எங்க ஒரு பார்சல் இல்ல 3 பார்சல் வந்திருக்கு. 3மே நான் தான் ஆர்டர் பண்ணேன். 3மே நீங்க தான் ஆர்டர் பண்ணீங்க. ஏன்னா உங்க பேர் சொல்லி தான் கொடுத்துட்டு போனாங்க. இன்னும் 30 ஆர்டர் பண்றது வந்து இட்ஸ் a good habit. ஆர்டர் பண்றது. ஆமா இது செய் அது செய் ஆர்டர் பண்ணலாம்டா. பொருள் வாங்குறதா ஹஸ்பண்டுக்கு ஆர்டர் போடலாம். அது குட் ஹாபிட். பாருங்க நான் ரீசன்ட்டா ஏதோ ஒரு பேஜ்ல வாங்குனேன். ஏதோ ஒரு பேஜ். ஆமா ஆனா எனக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு நான் லேசா பாக்க கர்டன் மாதிரி இருக்கடா. ஜன்னல் கர்டன் மாதிரி. திரும்ப நேத்து ஃபோரம் மால் ஈவென்ட்க்கு போட்டு போனேன். அங்க யாராவது வந்து எல்லாரும் பாத்துருப்பாங்களே உன்னையே. ஆமா நினைச்சிருப்பாங்க என்ன ஜன்னல் துணி பறந்துகிட்டு இருக்கு யாரும் பார்க்கல அப்படின்னு பார்த்தா நீ நடந்து போயிட்டு இருந்திருப்ப. அங்க யாராவது அங்க இதே மாதிரி இன்னொருத்தவங்களும் போட்டு வந்தாங்க. அங்க யாராவது வந்து என்ன பாத்துருந்தீங்க ஃபோரம் மால்ல நீங்க சொல்லுங்க இந்த ட்ரெஸ் எனக்கு அன்னைக்கு எப்படி எல்லாரும் பாத்துருப்பாங்க இந்த ட்ரெஸ் போட்டு போனா. ஆமா. அப்புறமா இன்னைக்கு வந்து நான் வேற ஒரு ட்ரெஸ் போட்டேன். அதுவும் ஆன்லைன்ல வாங்கினேன். எனக்கு சூப்பரா இதெல்லாம் வந்து ஈவென்ட்ஸ்க்கு டைம் ரொம்ப கை கொடுக்குது. நான் பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ற பொண்ணுலாம் சுத்தமா கிடையாது. நான் வந்து ரொம்ப சிக்கனமான பொண்ணு தான். ஆனா ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா அப்ப நான் செலவு பண்ண யோசிக்கவே மாட்டேன். அந்த மாதிரி வாங்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் எப்பயுமே. அதான் ஆன்லைன்ல வாங்கிட்டே இருப்பீங்க, ஆர்டர் பண்ணிட்டே இருப்பீங்க. we are girls. நான் ஒரு 10 விஷயங்கள் கார்ட்ல போடுவோம். அது ஒரு 2 நாள் ஆற போடுவோம். 3ஆம் நாள் எடுத்து பார்ப்போம். அப்பயும் கிரேவிங் இருந்தால் அதில் ஒரு 4 எடுத்து வாங்குவோம். என்ன தப்பு? எங்களுக்கு சின்ன வாழ்க்கை. நாங்கள் சின்னது பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிறோம். இந்த விஷயங்கள்லாம் பெண்களால் ஸ்கிப் பண்ணவே முடியாது. என்னால் இது ஸ்கிப் பண்ண முடியாது. ஸ்கின் கேரில் நல்ல விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஸ்கிப் பண்ண முடியாது. அந்த மாதிரி நான் இதெல்லாம் பார்த்தா எப்பவுமே வாங்கிடுவேன். இதெல்லாம் நான் பண்ணுறதுனால ஒரு விஷயத்தை ஸ்கிப் பண்ணேன். பிம்பிள்ஸ் ஸ்கிப் பண்ணேன். ஏன்னா என்னோட ரொம்ப கம்மியான ஸ்லீப்பு, ரொம்ப கம்மியான தண்ணி குடிக்கிற தன்மை, எல்லா இடத்துக்கும் ஓடுறது, பொல்யூஷனில் ஒர்க் பண்ணுறது, இதுலலாம் எனக்கு வந்து இந்த அளவுக்காவது ஸ்கின் இருக்குது அப்படின்னா, அதுவும் ட்ராவல் பண்ணுறது மெயினாக இதில் இந்த அளவுக்காக ஸ்கின் மெயின்டைன் ஆகுதுன்னா நிஜமாக பெரிய விஷயம். அதெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் நல்லா இருக்குது. முக்கியமாக ஃபேஸ் வாஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்கின் கிளென்சிங்கோட ஃபர்ஸ்ட் லேயரே ஃபேஸ் வாஷ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஹிமாலயா பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ். லிட்டரலி என்னோட காலேஜ் டைம் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். பொதுவாக நீம் லீஃப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் நீமோட 5 பார்ட்ஸோட குட்னஸ்மே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிளினிக்கலி ப்ரூவன். வெறும் பிம்பிள்ஸை கிளியர் பண்ணுறது மட்டும் கிளினிக்கலி ப்ரூவன் இல்லை,
புது பிம்பிள்ஸ் வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கும் இது கிளினிக்கலி ப்ரூவன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட், ஹிமாலயாஸோட ஆப் அண்ட் வெப்சைட் எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கும். லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். சரி வாங்க போகலாம். திஸ் இஸ் மை அம்மா ஹவுஸ். எஸ். என்னடா 10 மணிக்கெல்லாம் எல்லாருமே வந்து படுத்து தூங்கிட்டாங்க போல. இருட்டா இருக்கு, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் முடிச்சிருக்கோமோ? மோஸ்ட்லி இங்க நிறைய பெரிய எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மாவே தூங்கி இருப்பாங்க. சோத்துக்கு இப்போ நம்ம வேற வீடு தான் பாக்குற மாதிரி இருக்கு. ஹாய் ஹாய் ஹாய். எஸ், திஸ் அம்மா ஹவுஸ். கொஞ்சம் அப்படி இருக்கும். இன்னைக்கு அவ்வளோ சுத்தமாக இல்லை. இப்படி கிடையவே கிடையாது, எப்பவுமே அப்படி மட்டும் தான் இருக்கும். இல்ல எப்பவுமே க்ளீனா வச்சிருப்பாங்க. நாங்க வரோம்னு சொன்னா மட்டும். இன்னைக்கு அப்பையும் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி நம்ம வீடை விட எல்லார் வீடும் நல்ல க்ளீனாவே வச்சு. கமெண்ட்ல கேக்குறீங்க என்ன உங்க வீடு எப்ப பார்த்தாலும் குப்பையா வச்சிருக்கீங்கன்னு. ஆனா நான் வந்து கரெக்டா 1 வீக் 2 வீக்ஸா இதுல என்ன தெரியுமா, ரூம க்ளீனா வச்சுக்கறேன். ஒரு இதுவா நம்ம வீட்டுக்கு போய் காட்டலாம். என்ன ஒண்ணுன்னா, நம்ம ஏதோ ஒரு vlog வந்து செல்ஃபி மோட்ல வச்சு எடுத்துட்டு இருந்தோம். அப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம், இந்த மாதிரி என்ன எங்களுக்கே தெரியல, இந்த ஃப்ரேமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதுக்கு ஒருத்தங்க கமெண்ட் போட்டுருங்க, அது ஒன்றும் இல்லை வீடு கொஞ்சம் க்ளீனா இருக்கு அதனால உங்களுக்கு டிஃப்ரெண்டா தெரியுது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஒர்க்கு. பட் இப்போ நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வீடு க்ளீனா வச்சுக்கிறேன் கொஞ்ச நாளா. ஆனா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு மென்டலி அப்படி இருக்கிறது. ஏன்டா இப்படி சாப்பாட்டுக்காண்டி வண்டி எடுத்துட்டு வரமே இது ஒரு மாதிரி இதுவா இல்லை? பக்கமா 2 கிலோமீட்டர் தானே. நம்ம வந்து 7வது மாடியில் இருக்கோம். எனக்கு பிடிச்ச ஸ்பாட் தான். ஆமா, எல்லாரும் நம்ம வந்து கீழே நாங்கள் அடிக்கடி வந்து வாக்கிங் போவோம். அங்க இருக்கிறது பார்க். அப்படியே ஒரு இன்னசென்ட்டான மூஞ்சி. இந்த மூஞ்ச பார்த்தா அப்படியே கொஞ்சணும் போல இருக்கா? இங்க பாருங்க, இந்த மூஞ்ச பார்த்தீங்கன்னா ஐயோ என்னை விட்டுடுன்னு கெஞ்சணும் போல இருக்கு. இப்பவே கொஞ்சணும் போலதான் இருக்கும். என்ன பிடிச்சவங்க எல்லாம் சொல்லுங்க, கொஞ்சணும் போல இருக்குதா கொஞ்சு அப்படின்னு போட்டு கிரீன் டிக் போடுங்க. நீங்க போன வீடியோ போடுங்க, ரொம்ப தேங்க்ஸ். அந்த மாதிரி போடுங்க. என்ன உண்மையா பிடிக்கும்னு நினைக்கிறவங்க எனக்காக 5 செகண்ட்ஸ் டைம் எடுத்து எழுதுவாங்க. கொஞ்சம் அது நைட் லேட் ஆக ஆக கொஞ்சம் அதிகமாகும், வேற ஒன்றும் இல்லை. நீங்க பயப்படாதீங்க. இதெல்லாம் நான் எக்ஸிபிஷன்ல வாங்குனது. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வீடியோ ஒரு மாதிரி எலிவேட்டடா காட்டுது. இப்போ அங்க நம்ம வீட்ல நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். பெட்ரூம்ல நீ எடுத்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணிடுறேன். சமைச்சதே இல்லையா? இல்ல நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன் பெட்ரூம்ல. கேமராமேன் போனட்ட நாளைக்கு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு போனை. அவ என்ன சொல்றா நீங்க பாருங்க, போர்ஷன் பிளேட்ல ஒண்ணுலயும் புரோட்டீன் தனியா, ஃபைபர் தனியா நான் வெச்சு உனக்கு தருவேன். பெட்ரூம்ல எடுத்துட்டு வந்து உனக்கு நான் கொடுத்துறேன். நம்ம வீட்ல கொடுக்குற பெட்ரூம்ல நம்ம வீட்ல எடுத்துட்டு வந்து நான் உனக்கு கொடுத்துறேன். இங்க வந்தா உங்க அம்மா எடுத்து கொடுத்துறாங்க. ஏய் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். நம்ம வீட்ல நடிக்கிற பயங்கரமா. ஐயோ இதெல்லாம் பழி போடுறீங்க. ஐயோ நாக்கெல்லாம் அழுகி பெருப்புல பழி போடுறீங்க. ஆமா, எப்ப பார்த்தாலும் ஏசி 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 ஏசில ஐயா இருப்பாரு. பிறந்தது வேலூர்ல. வேலூர்ல நல்லா அப்படியே கும்னு வெயில் அடிக்கிற ஊர்ல பிறந்துட்டு காஷ்மீர்ல பார்த்தா சீன போடுறது. இல்ல வெயிலுக்கு பழங்க உடம்பு தானே. நீங்க என்ன சொல்ல வரீங்க? போயும் வேலூர்ல பிறந்துட்டு போயும் சொல்லுங்க. வேற கிளைமேட் என்ன கிளைமேட்? தமிழ்நாட்டிலே சூடான கிளைமேட். அங்க இருந்து வந்தவங்களுக்கு அந்த சூடு வந்து பழகி இருக்கும். உடம்பு வந்து சூடு எனக்கு சூடு பழகி இருக்கு எனக்கு. நான் வந்து உன்னோட வெயில் அதிகமா என்னால சுத்த முடியும். ஆனா நீ அந்த வெயில் உன்னால தாங்கவே முடியாது. நான் சுத்துவேன். ஏசி எனக்கு பிடிச்சிருக்குங்கிறேன். ஏசி எனக்கு அதனாலதான் எனக்கு அது சில்னஸ் வேணும்னு நான் கேக்குறேன். நான் அந்த சில்னஸ் பார்த்ததே இல்லைங்கிறனால எனக்கு சில்னஸ் வேணும் என் உடம்பு கேக்குது. யோசிக்கிறா தெரியும். தப்புன்னு போடுங்க. தப்பு அண்ணா பேச டாப் கான்செப்ட் தப்பு. நீங்க சொன்னா கரெக்ட்னா தப்புன்னு எழுதுங்க. நான் இப்போ கிராமத்துல கட்டாந்தரையில படுத்து பழகுன ஒருத்தங்க பெரிய ஒரு மாடு மாளிகை பெட்டுக்கு ஆசையப்பட மாட்டாங்க. நீங்க போய் பெரிய 5 ஸ்டார் விட்டா விட்டா கூட அவங்க வைஃப் மேல தூங்க சொல்லிட்டு தரையில தூங்குவோம். ஏன்னா உங்களுக்கு அதான் பழக்கமாயிருக்கு. சரி ஓகே. அப்ப நேச்சுரலா சாவர வரைக்கும் நமக்கு அதுதான் இருக்கும் பாடி. இதெல்லாம் வந்து யாருன்னா உங்க தாத்தா கிட்ட, உங்க காந்தி மாமா கிட்ட, இல்லன்னா பெரியப்பா கிட்ட சொல்லு. 65 வயசு வரைக்கும் அவங்க அப்படி பழகிட்டாங்க. நான் வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் தான், அதாவது 14 வயசு வரைக்கும் தான் நான் வேலூர்ல இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து அப்ப 9ஆவதுல இருந்து நீ அந்த எளிமைக்கு பழகி இருக்கணும். நீ வந்து அந்த எளிமைக்கா? ஆமா, அந்த சூட்லயே வாழ்றது, வேற எப்படி தொடச்சிட்டு வேலையை கேஷுவலா செய்யறது, அந்த எளிமைக்கு நீ 9th இருந்து பழகி இருக்கணும். நீ பழகல, அது உன்னோட கொழுப்பு. நான் வந்து அந்த இடத்துல கொழுப்பு உனக்கு. நான் வந்து இப்போ பிசிக்கலா செய்யற வேலையா இருந்தா பரவாயில்ல. நான் வேலை செய்யறதே கம்ப்யூட்டர் முன்னாடினும் போது அந்த கம்ப்யூட்டருக்காவது ஒரு ஏசி ரூம் இருக்கு. அப்ப போட்டு இப்ப கேக்குறேன். அப்படிதானே இருப்பேன் நானு. அந்த வேலை தானே செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க வந்து இப்ப ஏசி இல்லாம எல்லா இடத்துலயும் வேலை செய்றீங்க. நான் எல்லா இடத்துலயும் ஏசி இல்லாம எல்லா இடத்துலயும் ஏசி இல்லாம எல்லா இடத்துலயும் ஏசி. ஒரு ஆங்கருங்க வந்தால இருந்து எல்லா நியூஸ் சேனல்லயும் ஏசி மஸ்ட். ஓகேவா? அங்கதான் நான் வளர்ந்தேன். ஆனாலும் வீட்டுக்கு வந்தா ஐயோ நான் அப்படிதான் வளர்ந்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படிதான் இருப்பேன் சொல்லவே மாட்டேன். நான் வீட்டுக்கு வந்தா நான் ஏசி தான். எந்த இடம் போனாலும் அந்த இடத்த நீ அப்படியே அதை அடாப்ட் பண்ணிப்பேன். இப்போ காஷ்மீர்ல போனோம்னா அடாப்ட் ஆயிட்டேன். என்ன அடாப்ட்? குளிருக்கு அடாப்ட் ஆயிட்டேன். பேசிட்டு இருக்க லூசு பைரே. காஷ்மீர் நான் அடாப்ட் பண்ணோம். காஷ்மீர் போனோம்ல. ஓகே, குளிர் நான் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நான் என்ன என்ஜாய் பண்ணோம்? எனக்கு குளிர் ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து பழகல. நான் சூட்டுக்கு தான் பழகி இருக்கேன். உடனே குளிர் எடுத்துக்க மாட்டேன். நான் கேக்குறது பதில் சொல்லு. நான் பதில் சொல்றேன். நீ வந்து குளிர் பேச போனதுன்னு ஆசைப்பட்டு போற, காஷ்மீர் போனதுன்னு போய் ஆசைப்பட்டு போற.
அந்த இதுக்கும் நமக்கும் ஏதாவது நீ ஏதாவது லாஜிக்கா இப்ப நீங்க சொல்லுங்க, காஷ்மீர் போற, மணாலி போற, லே லடாக் எது வேணா போற, அந்த இடத்தை நீ பாக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மைனஸ்ல இருக்கு, -5. பண்ண முடியல. சிட்டி ரோபோவா? என் உடம்பு ரெசிஸ்டண்டா இருக்கு, நான் பழகினேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ஜாய் பண்ணேன். நான் காஷ்மீர்ல அந்த குளிர்ல கான்செப்டே தப்பா பேசிட்டு இருக்க. நீ எப்படி ரெசிஸ்டன்ஸா? நான் எனக்கு குளிர் நல்லா எனக்கு வந்து ரொம்ப பாதிப்பாவே இல்லையே எனக்கு. இப்ப நான் வந்து வேலூர்ல தான் பிறந்த வளர்ந்தேன். வெயில் எனக்கு வெயில் மட்டுமே பழகி இருக்கு என் உடம்பு தான். காஷ்மீர் போனா எனக்கு அந்த குளிர் என்ன பெருசா எதுவும் பண்ணலங்கற, நான் அதை என்ஜாய் பண்ணேன். ஏன்னா நீ வீட்ல ஃபுல்லா ஏசில தான் வாழ்ற. நீ உன்ன காஷ்மீர் கிளைமேட்டுக்கு வீட்ல மாத்திக்கிட்ட உன்ன நீ தப்பான விஷயத்துக்கு மாத்திக்கிட்ட. அதனால அந்த தப்புக்கு ஏத்த ஊருங்கள்ல உன்னால இருக்க முடியுது. என்னன்னா பிறந்த தமிழ்நாடு, நான் தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கே வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால நான் தமிழ்நாட்டு கிளைமேட் தான் வரும். காஷ்மீர் என்னன்னா லேடிஸ்க்கு வழக்கமா வந்து அந்த மசில் இருக்கும்ல, அதோட அதெல்லாம் ஒண்ணும் மசில். சரி, டாக்டர்ஸ் எடுத்து பாக்குறீங்களா? இவ விடுற பீலா வந்து உண்மையா பொய்யான்னு. உண்மைனா உண்மைன்னு சொல்லுங்க, பொய்ன்னு சொல்லி ராங் போடுங்க. உண்மையா உண்மை டிக்கு போடுங்க. அதனால கேர்ள்ஸ் எல்லாம் குளிர் தாங்க முடியாதுன்னு சொல்ல வரேன். கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே சேம் தான். இதே ஊரே ஏமாத்தி சுத்துங்க. பொண்ணுங்களால இப்படி முடியும். ஒரு பையன் வந்து அந்த சைல்ட் ஆர்டிஸ்ட் சூப்பர் டீலக்ஸ் சைல்ட் ஆர்டிஸ்ட் பையன் வந்து ஒரு ரீல்ஸ் போட்டுருக்கான். அவன் என்ன சொல்றாங்க, லேடிஸ் எங்கேயாவது ரோடு ஓரத்துல யூரின் போய் நீங்க பாத்துருக்கீங்களா? ஆனா ஜென்ஸ் வந்து கண்ட இடத்துல வண்டியை நிப்பாட்டி நீங்க பாட்டு யூரின் போறீங்க. அதாவது அவங்களால பொறுத்துக்க முடியுது, வீட்டுக்கு போற வரைக்கும் இருக்க முடியுது, அவங்களால இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நியாயமா ஒரு கேள்வி கேட்டிருந்தான். அதுல ஒரே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, லேடிஸால நேச்சுரலா தாங்க முடியும், ஜென்ஸால தாங்க முடியாது. அதுக்கு எல்லாம் கழுவி ஊத்தி இருந்தாங்க. நான் டாக்டரே நானே சொல்றேன், லேடி ஜென்ஸ் எல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே ஒரே மாதிரிதான் அந்த அந்த பிளாடர்லாம் இருக்கும். அவங்க வந்து அந்த சிவிக் சென்ஸோட இருக்காங்க. சிவிக் சென்ஸ் அது கூட வந்து லேடி ஜென்ஸ் எல்லாம் குளிர்லாம் ஒண்ணு கிடையாது. சரி ஓகே, கடைசி ஒண்ணே சொல்றேன். இப்ப மதியானம் வந்து ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டு ஷூட் பண்ணுவேன், நைட்டு 10 மணி ஆகுது. நிறைய வேலை செஞ்சு நல்லா பசிக்குதுன்னா, இந்த பசியிலே இந்த நாயால எவ்வளவு நேரம் பேச முடியுது பாத்தீங்களா? இன்னும் இவளுக்கு நல்ல சாப்பாடு போட்டு தெம்பாக்குறீங்கன்னா என்ன இவ்வளவு நேரம் பேசுவாங்க. போய் சாப்பிடுங்க போய். டிஃபன் என்ன? டின்னர் இட்லி. இப்படிதான் கார்பா சாப்பிட்டு நல்ல தொப்பை எப்படி கூட்டணும் அப்படிங்கறது எங்க அம்மா கரெக்டா சொல்லுவாங்க. சரி, அப்போ நீ என்ன பண்ணு, நீ போயிட்டு ஏதாவது எக் போட்டு வெஜிடபிள் கொஞ்சம் சாட்டை மாதிரி பண்ணி உனக்கு வீட்ல அப்படிதானே பண்ணி தரேன். இன்னைக்கு தான் அம்மா வீட்டுக்கு வந்தோம். இந்த vlog ஃபுல்லா ஆர்குமென்ட் vlog போயிட்டு. அப்படி சாப்பிடுறா? பசிக்கு எதையாவது கூடுறான்னு கேட்ட நாய் நீ வீட்ல டே கூடுறா ஏதாவது அப்படின்னு கேட்ட. அதிகபட்சம் சம்மர் சீசன்ல எப்பவுமே நான் சம்மர் வெயிட் போடுவேன். என்னடா அப்படி? ஆமா, நான் சம்மர் எப்பவுமே 52 தான் இருப்பேன். சம்மர் மட்டும் 54.5 வரைக்கும் இருப்பேன். ஏன்னா அந்த 2 கிலோ லேசா வெயிலுக்கு உடம்பு கொஞ்சம் உப்புமா. ஏப்ரல் மே ஜூன் ஜூலை 4 மாசம் நல்லா மாம்பழம் சாப்பிடுவேன். அத நல்லா கேரட். மம்மி பாத்தியா ஜோதிகா மாதிரி என்ன அந்த பேசிட்டே இருக்கும்போது அந்த சட்னி கொஞ்சம் என்ன ஊத்திட்டு போனாங்க பாத்தீங்களா? தேங்க்ஸ் ஃபார் தி கார்போஹைட்ரேட் இட்லி, மாம்பழம் அண்ட் சாம்பார் சட்னி. சரி, பசின் வந்து வீட்டுக்கு வந்து உங்க அம்மா வந்து ஏதோ குக்கும்பர் சாலட் அந்த மாதிரி ஏதோ கப்ல போட்டு எந்த அம்மா தான் பண்றாங்க, எந்த அம்மா இப்படி ஹெல்தியா பண்றாங்க. அவங்களே அப்படி தான சாப்பிடணும். நான் கேக்குறது உனக்கு இந்த மாதிரி ஒரு பவுல்ல போட்டு தான் டின்னர் உனக்கு தான் செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்றான்னு வெச்சுக்கோ. ஒரு முளைக்கட்டின பச்சை பயிறு சாலட் சாப்பிட்டு கிளம்பிடுன்னு சொன்னா சந்தோஷமா சாப்பிடுவேன். சோத்தாங்கையில அடிப்போம். எங்க அம்மாவே அதான் சாப்பிடணும்ன்றேன் நானு. எங்கேயும் கிடைக்காத ஒரு விஷயம் வந்து சாப்பாடு, அம்மா சாப்பாடு. நன்றி. சரி, எங்க அம்மா பாருங்க புதுசா வந்து ஞானோதயம் வந்து புத்தர் ஞானம் பெற்ற இடம் மாதிரி அவங்க வந்து ஞானோதயம் வந்து 2 செடி வளர்க்குறாங்க. எப்படிமே இந்த ஒரு அறிவு உனக்கு வந்தது? திருநீர்மலையில இருந்து வாங்கிட்டு வந்தேன். கோவில்ல. ஏன் என் பர்த்டேக்கு வாங்கின? ஞாபகமா எப்பயும் உசுர தானே வாங்குவ பர்த்டேக்கு செடி வாங்கியிருக்க? தின்ன சோறு செடிக்கு மாதிரி இப்படிலாம் பேசிட்டு இருக்க. உனக்காக தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வந்து வாய் எப்படிட்டு இருக்க வந்து தொலை. அப்படிதான் ஹர்ட் பண்ணாதான் ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கணும். சரி, பாய். அதாவதுங்க, நம்ம எப்படி வந்து ஒருத்தங்க லவ் பண்ணுவோம், நமக்கும் அவங்களுக்கும் மனசு நல்லா ஒத்து போவோம், நம்ம எண்ணங்கள் ஒத்து போவோம், அந்த மாதிரி ஆளும் நம்ம லவ் பண்ணுவோம். இவன் என்ன நான் பண்ணிட்டான், யார் கூட நல்லா வேவ்லென்த் செட் ஆகுதோ அவங்க லவ் பண்ணல. ஃபஸ்ட்டு பொண்ணு நல்லா அழகாக இருக்கணும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். என்னோட பேசிக் நீடு வந்து அழகான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னை கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா என்னை வந்து போதனை கொடுக்கறது. நீ இப்படி நடந்துக்கிறோம், நீ அப்படி நடந்துக்கிறோம், எனக்கு இதான் பிடிக்கும், எனக்கு அதான் பிடிக்கும், என்ன மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன டியூன் பண்ணுறது. அழகான இப்போ பார்த்தீங்களா ஈஸியாக கிடச்சிருச்சு, அழகான பொண்ணு கிடச்சி, அவனுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு கிடச்சிருச்சு. அதான் இப்போ நான் மாறிட்டேன். நீ டியூன் பண்ணும்போது நான் 8 வருஷம் வாழ்ந்தேன், நீ எடுப்புக்கெல்லாம் ஓடி வந்தேன், நீ ஆட்டத்துக்குலாம் ஆடினேன். இனிமேல் நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன். உனக்கு அழகான பொண்ணு வேணும்னா நீ பேசிக்காக சூஸ் பண்ண, அது ஒன்று கிடச்சிருச்சுல, வேவலத்தெல்லாம் எதிர்பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ மாறிட்டேன். என்ன சொல்ற? எவ்வளவு ஃப்ராட் தனம் இதெல்லாம். சரி, இங்க பாருங்க, நல்ல வேவ்லென்த்க்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு நீ ஏன் சூஸ் பண்ணல?
ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீ வந்து பியூட்டி கான்ஷியஸாக இருந்துட்டு அதுக்கப்புறமா இப்படி எண்ணங்களை வந்து செதற விட்டா. சரி ஓகே, நான் என்ன சொல்கிறேன், நீ எல்லார்கிட்டையும் கேட்பல இது என்ன மெசேஜ் பண்ணுங்க, அது என்ன கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன், பிரபா வந்து இந்த மாதிரி பார்த்து கரெக்ட் பண்ணியிருந்தாருன்னா பிரபான்னு போடுங்க. ஏன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க வந்து பிரபாகரன் தான் போடுவீங்க, நீங்க பிரபாகரன் தான் போடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அவனை பத்தி எதுவுமே தெரியாது. இந்த 8 வருஷம் என்ன நடந்தது, எப்படி நான் லவ் பண்ணா, இந்த 8 வருஷம் நான் எப்படி வந்து பேசி பேசி என்னை வந்து சேஞ்ச் பண்ணா, எப்படி என்ன டார்ச்சர் பண்ணா, உங்களுக்கு எந்த கதையுமே தெரியாது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்களா, திடீர்னு வந்து சோஷியல் மீடியாவில் அவங்களை பற்றி ஏதாவது ஒன்று வரும். ஆனால் நீங்கள் மைண்டில் கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டீங்க அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்கன்ட்டு. டக்குன்னு ஏதாவது ஒன்று வரும்போது நீங்களே ஷாக் ஆவீங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். ஒரு நாள் இவனை பற்றி வரும், ஒருத்தவங்க பற்றி நினச்சிருப்பீங்க, திடீர்னு அவங்களை பற்றி சோஷியல் மீடியா வந்து நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஐயோ உங்களை நினைக்கலையே, அந்த மாதிரி இவனை பற்றி ஒரு நாள் வரும் அப்படின்னு. அப்போ நீங்கள் நினைப்பீங்க அனிதா சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? சும்மா என்னோட அம்மா வீட்டுக்கு போகிறதா உங்களுக்கு நான் கேஷ்ல எப்போ கால் மிஸ். வீரா கொஞ்சம்னா அவனுக்கு பிடிக்கல, அவனுக்கு கொஞ்சம் வீராக்கு பிடிக்கல இருக்காங்க. அதனால அவங்க நல்லா மாறி மாறி நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, அப்படி தான் பார்க்குறேன். ஓகே, நான் வந்து இப்போது சிங்கப்பூர் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுங்க. பார்த்தா அவ்வளோ ரூல்ஸ் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இப்போ ரீசெண்டாக வந்து கல்ஃபில் ப்ராப்ளம் நடந்ததுனால நிறைய பேர் டிரான்சிட் ஆகிறதுக்கு துபாய் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் சிங்கப்பூரை யூஸ் பண்ணி வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. அதனால சிங்கப்பூரில் நிறைய பேர் இப்போ குவிஞ்சிட்டாங்க இந்த இமிக்ரேஷனில். அதனால தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதிகமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்நியாயமாக என்னத்தம்மா கேட்குறாங்க, நம்மக்கிட்ட வந்து 80,000 இருக்கணும், இதெல்லாம் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. நான் ஆல்ரெடி சிங்கப்பூர் போயிருக்கேன், நான் பட்டிமன்றம் போனேன். என் பட்டிமன்ற டீம் தான் எனக்கு வந்து போட்டாங்க, விசா அதில் ப்ராசஸ்லாம் பண்ணாங்க. அதனால எங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சு. என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாது, பெருசாக நம்ம ஒன்றும் கொடுக்கல, பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்தவங்க அழகாக போட்டு கொடுத்துட்டாங்க. பட் நானும் பிரபவம் தான் போயிருந்தோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 80,000 நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கணுமா. இப்போ நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போகிறேன்னா எங்கள் அம்மாவுக்கான 80,000 ஸ்பான்சர்ஷிப்பும் என் அக்கௌண்ட்டில் இருக்கணுமா. 1,60,000 சும்மாவே இருக்கணுமா அக்கௌண்ட்டில். இது இல்லாமல் விசாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 14 ஃபில் பண்ணணுமா. நம்ம டெல்லி ஆஃபீஸ்க்கு நம்ம பாஸ்போர்ட்டை கொரியர் பண்ணணுமா. என்ன நம்பிக்கையில் கொரியர் பண்ணுறது, திரும்பி வரலன்னா நான் யார்கிட்ட போய் தேடுறது, வழியில் எங்கே மாட்டுச்சுன்னு எப்படி எந்த ஆஃபீஸில் போய் கண்டுபிடிக்கிறது, செம்ம டஃப்பாக இருந்துச்சு. அதனால் என் ஃப்ரெண்டு நானும் அம்மா 3 பேர் போகலான்னு இருந்தோம். என் ஃப்ரெண்டு அவங்க இன்னும் அவங்களுக்கும் ஒரு தாட் இருக்குது, அவங்களே என்ன நம்பி தான் சரி பரவாயில்ல அனிதா தானே அவங்க ரெகுலராக ட்ரிப் போகிறாங்க நினச்சி தான் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கே அள்ளு கிடையாது. அதனால் நானும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டேன், இல்லை இன்னும் இது வந்து நம்ம சிங்கப்பூர் வேணான்ற மாதிரி. இன்னொன்று வந்து ஃபார்ம் 14 பாஸ்போர்ட் ஒன்று கொடுக்கணும், கவர் லெட்டர் ஒன்று எழுதணும். இந்த லெட்டருக்கு ரொம்ப ஏகப்பட்ட ப்ரொசீஜர். இன்னொன்று நான் என்ன நினச்சேன்னா, சிங்கப்பூரில் அவ்வளோ இந்தியன்ஸ் இருக்காங்கல்ல, அப்போ இந்தியன்ஸ் இருக்க ஒரு ஊர் தானே, இன்னொரு இந்தியன் வரத்துக்கே இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. எப்படி இருக்குன்னா, செம்ம பணக்காரன் இருந்தால் வா இல்லைனா வராது அப்படின்னு அந்த கண்ட்ரி சொல்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி. என்னடா அது நம்ம ஆளுங்க அவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளால நிம்மதியாக போக முடியல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஷெங்கன் விசா வாங்குறத விட அதுக்கு ஈக்குவலான ப்ரொசீஜராக இருக்குது. கடைசியாக ஒன்று சொன்னாங்க, எல்லாமே ஓகேன்னு வந்து பாஸ்போர்ட் கொடுக்கறது மட்டும் எப்படியுமே யோசிச்சிட்டே இருந்தேன், எந்த ஏஜென்சியை நம்பி எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு. கடைசியாக பார்த்தா உங்கள் அம்மா வராங்கல்ல, உங்கள் அப்பா கிட்ட போயிட்டு உங்கள் அம்மாவுக்கு என்ஓசி வாங்கிட்டு வாங்க, என் ஒய்ஃப் அனுப்புறதுல எனக்கு ஆட்சேபணம் இல்லை, நான் ஹஸ்பண்ட் சொல்லணும், உங்கள் அப்பாட்ட வாங்கிட்டு வாங்கன்றாங்க. ஏன் அப்பாலாம் நோம்புன்னு சொன்ன அப்புறம் அப்படியா, அப்போனா மேபி நாட் அ ப்ராப்ளம். அப்போ இன்னும் ஒருத்தர் உலகத்தில் இல்லைன்னா தான் அது நாட் அ ப்ராப்ளமா. உங்கள் கண்ட்ரிக்கு வரணும், உலகத்துலேயே ஒரு அப்பா இருக்கக்கூடாது, அப்போ தான் என்ஓசி பரவாயில்லையா உங்களுக்கு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. ஸோ சிங்கப்பூரில் இருக்க தமிழர்கள்லாம் இதெல்லாம் உங்கள் கவர்மெண்ட்ல எழுதி போட்டு இந்தியன்ஸ்க்காகவாது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து பாஸ்போர்ட்டில் அனுப்பாதீங்க, இந்த டைம் தான் இப்படி இருக்குது, மேபி கொஞ்சம் நாள் ஏதாவது தளர்வு வரலாம், அந்த டைம் வேணால் அம்மாவை கூப்பிட்டு போங்க. நாங்கள் ஆக்சுவலி பேசிக்கலி என் அம்மாவுக்கு சிங்கப்பூர்லாம் காட்டணும் கொஞ்சம் ஆசைப்பட்டேன். அப்புறமா நானும் இந்த ப்ரொசீஜர் பார்த்துட்டு வேணான்னு முடிவு பண்ணிட்டு இப்போ வந்து நானும் எங்கள் அம்மா விட்டாச்சுன்னா, எங்கள் அம்மா அந்த மாதிரி பெரியவங்க தானே அவங்களாம், மலேசியா, சிங்கப்பூர், துபாய் இந்த மாதிரி ஊர் தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. எங்கள் அம்மாட்ட வந்து மம்மி இதுக்கு எதாவது ஆப்ஷன் சொல்லு, வேறு எங்கேயாவது போகலாமான்னா அவங்களுக்கு பெருசாக எதுவும் தெரில. தாய்லாண்டு இதெல்லாம் தான் கேட்டாங்க. இங்கே இனிமேல் நான் போதான் போகிறேன், அதனால் இப்போ வந்து வேறு மாதிரி தான் ட்ரை பண்ணலான்னு யோசிச்சிட்டேன். கடைசி எங்கள் அம்மா கட் பண்ணிட்டு நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் போகிறோம். உஸ்பெகிஸ்தான், அசர்பைஜான், இது ரெண்டும் நாங்கள் லாஸ்ட்டாக ஆப்ஷனில் வச்சுருக்கோம். உங்களுக்கு எதாவது தெரியும் இந்த ஊருக்கு ஆல்ரெடி போயிருக்கீங்கன்னா, இல்லை ஆல்ரெடி இதை பற்றி நிறைய படிச்சிருக்கீங்க, வ்ளாகெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உஸ்பெகிஸ்தான் போகலாமா அசர்பைஜான் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். நான் 2 ஊர் வ்ளாகையும் போய் பார்க்க போகிறேன் இப்போது. ஸோ அதில் எதுவும் ஐட்னர்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்து நானும் சூஸ் பண்ணுறேன். ஓகே guys, thank you so much for watching. Bye bye.